உங்க எல்லாருடைய நல்ல மனசாலையும் ஆசீர்வாதத்தாலையும் எங்க கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சு போச்சு. உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீ என்னப்பா கடமைப்பட்ட? எங்க கடமை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்த்தணும், அவ்வளவுதானே. ஒரு சின்ன வேண்டுகோள், தேசம் யாரும் கோச்சு கூடாது. கொஞ்ச நாளைக்கு நானும் என் சம்சாரமும் பக்கத்து கிராமத்துல போய் தங்க போறோம். என்னது? போயிடுவேன்? பக்கத்து கிராமத்துக்கு போயிடுவேன்? தம்பி காளிமுத்து பக்கத்து கிராமத்துக்கு போறேன்னு சொல்றானப்பா, விட்டுருவீங்களா? அப்ப விழுந்து படுகிறா. பாத்தியா என்னன்னு இதெல்லாம்? நீதான் சொன்னியப்பா பக்கத்து கிராமத்துக்கு போறேன்னு. குறுக்கப்படுத்திருக்கானுங்க, ஒவ்வொருத்தரையும் மிதிச்சு சாகடிச்சுட்டு. அதுக்கப்புறம் நீ போ. நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கல. என் கல்யாண விஷயத்துல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதுக்கு மேலும் அண்ணனுடைய முகத்தை பார்த்துக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க மேல உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தா எங்களை மனசார வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி சந்தோஷமா அனுப்பி வைங்க. எந்திரிங்க, சொல்லுங்கண்ணே. எந்திரிங்கடா, எந்திரிங்க. மாப்பிள 150 பவுன் உங்க கையாலையும் பொண்ணுக்கு போட்டு விடுங்க. பொண்ணு கழுத்து சரிஞ்சிருங்க. ஐயா, உங்க மனசு இருக்கே ரொம்ப பெருசுங்க. தங்க வைக்கிற மாதிரி பொண்ணையும் கொடுத்து கூடவே தங்கத்தாலிய இழைச்சிட்டீங்களே. இது மட்டும் இல்லைங்க, 10 வண்டி நிறைய பாத்திரம் பண்டங்களோட சீர்வரிசைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். தம்பி, பொண்ணுக்கு கல்யாணம்னா ஊர் உலகத்துல என்னென்னமோ சீர் கொடுப்பாங்க. எனக்கு ஆசை இருக்கு, ஆனா செய்யறதுக்கு சக்தி இல்ல. இந்தாங்க. எதுக்குங்க இதெல்லாம்? இது ஒண்ணும் என் பெருமைக்காக இல்ல, என் ஆத்ம திருப்திக்காக கொடுக்கிறேன். தயவு செஞ்சு ஏத்துக்குங்க. சீதா, நீ சந்தோஷமா இருமா. தம்பி, சீதா உன்ன அறியாத பொண்ணு இங்கதான். புறப்படுமா. நிறுத்த வண்டியா. இந்த ஒரு வரமுறை வேண்டாம். கொண்டாடி பழம் பழத்தை கூட ஒரு பழத்தை பிச்சு பாதி நீ சாப்பிடு. கடிச்சுக்கா. குழந்தை கூட பழகுறே. இரு, ஒரு விஷயம், பால்ல கொஞ்சம் தண்ணி கலந்துருக்குதே, பாத்து கூட. இது நீங்க போட தண்ணியா? சேச்சா, குளத்து தண்ணிப்பா. அதானே பார்த்து. என்னப்பா நீ குடிச்சிட்டு குழந்தை கூட குடிமா, வைக்கப்படாத, எச்சல் பார்க்காத, குடி. தீர்காயுசா இருக்கணும்னு வாழ்த்துக்கா. தீர்காயுசா இருப்பா. தம்பி, எங்களை எல்லாம் மறந்துடாத. சரி. களிமுத்து, திரும்பி வர்றப்போ மூணோட வரணும். நீங்க இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்க. அந்த கிராமத்துல ஏதாவது ஒண்ணுன்னா சொல்லி அனுப்பு. குறுக்க ஒரு ஆறு தான் ஓடுது, நீஞ்சி ஓடியாந்துடுறேன். அவ்வளவுதான், வந்துடுறோம். ஆமா. எவன்டா என் கைய தொட்டவன்? யோ, நான் தான் தொட்டேன். ரோட்ல ஏண்டி தொட்ட? வீட்ல தொட்டு பாரு, உன்னை என்ன பண்ற? சில்லக்கா, சில்லக்கா. ஏங்க, வண்டி இப்ப எங்க நிக்குது? நம்ம வீட்டுல தான். சரிங்க. என்னங்க, வீட்டுல யாருமே இல்லையா? எல்லாம் இருக்காங்க, ஆனா அமைதியா இருக்காங்க. அண்ணி, நமஸ்காரம். ஏன் திரும்ப மாட்டீங்களா? நான் யார் பக்கமும் திரும்ப மாட்டேன்.
ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம் பண்றீங்களா, அனுப்பி வைக்கிறீங்களா? எப்படி வேணும்னாலும் எடுத்துக்க. நாங்க வர்றோம். உடம்பை பாத்துக்கோங்க. ஏய் பாத்துப்பா. லட்சுமி, அந்த பொண்ணுகையில ஏதாச்சும் சரி 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 சரி